பாஸ்கு காலத்தின் 33ஆம் நாள் வாக்கு இன்றைய நற்செய்தியில அன்பின் கட்டளைகளை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு அந்த அன்பை எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அது கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. நாம் கேட்கிறவற்றையெல்லாம் பெறுகிற ஆசிராக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். முதலிலே நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல என்று சொல்லி குறைபட்டு போயிருக்கிற, பாரபட்சம் பார்க்கிற, நீர்த்து போயிருக்கிற நமது அன்பு அதை புரிந்து கொண்டு அவருடைய அன்பிலே நாம் இன்னும் அதிகமாக கருத்தூன்றி அந்த அன்பை பெற்று மற்றவர்களோடு அன்பை பகிர்ந்து கொண்டவர்களாக வாழ கட்டளை பெறுகிறோம். அன்பு என்பது வெறும் வார்த்தையில் அல்ல. இயேசு ஆண்டவர் நாம் வாழ தன்னுடைய உயிரை கொடுத்தது போல நாம் அன்பு செய்பவர்களுக்காக பல தியாகங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியும் இந்த அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக மாற அழைக்கப்படுகிறோம். மேலும் தன்னுடைய திருத்தூதர்களை அவர் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், உங்களை நண்பர்கள் என்பேன் என்று சொல்லி உயர்த்தி பிடிக்கிறார் என்று நாமும் சில நேரங்களில பல பேரை தாழ்த்தி குறைத்து மதிப்பிட்டு அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காத நிலையில அன்பு உள்ளவர்கள் நாம் அவர்களும் தகுதியானவர்களே என்று சொல்லி உயர்த்தி பிடித்து மரியாதை செய்கிற மரியாதையின் மக்களாக வாழ அழைக்கப்பெறுகிறோம். மேலும் நாம் ஒவ்வொருவரும் என்று இறைவனுக்கு உகந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்தான் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே எப்பொழுதுமே கடவுளது அன்பை பற்றி யோசிக்கிற நாம் என்று வாழ்வது அவரால் தான். அவரே நம்மை தனது அன்பிலே வளர்த்து வாழ வைக்கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் என்றும் நன்றியுடையவர்களாக வாழவும் நம்முடைய அன்பின் வாழ்வு என்பது இது ஒரு மலட்டுத்தனமான வாழ்வாக இருக்க முடியாது. கனி தருகிற வாழ்வாக இருந்து அந்த கனி நிலைத்திருக்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்வு பல்வேறு மதிப்பீடுகளால் அது அலங்காரம் செய்யப்பட்ட ஒன்றாக இருக்க அழைக்கிற போது நாம் அந்த வாழ்வை பின்பற்றினோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீங்கள் கேட்பதையெல்லாம் தந்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே அவரது அன்பின் கட்டளையை புரிந்து கொண்டு வாழ முயற்சிப்போம். அல்லேலூயா.